அஸ்ஸலாமு அலைக்கும். நம்ம இன்றைக்கி என்ன பார்க்க போகிறோன்னா மரவள்ளி கிழங்கு வச்சு தான் போண்டா செய்ய போகிறோம். அதுக்கு முன்னாடி புதினா வந்து சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இன்றைக்கி மரவள்ளி கிழங்கு வந்து எனக்கு கொஞ்சம் கிடச்சிது, அதை வச்சு நம்ம வந்து ஒரு நேக்ஸ் பண்ணலான்னு பண்ணியிருக்கேன். நம்ம வீடியோக்குள்ளே போய் இந்த மரவள்ளி கிழங்கு போண்டா எப்படி செய்யணும்னு பார்க்கலாம் வாங்க. மரவள்ளி கிழங்கு வந்து ஒரு 1/4 கிலோ வர மாதிரி எடுத்துக்கிட்டோம். இது வந்து மேல் தோல் சீவிட்டு நம்ம சின்ன துண்டுக்கெல்லாம் கட் பண்ணி வச்சுருக்கோம். இதுக்கு வந்து கொஞ்சம் தண்ணி சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கலாம், கொஞ்சமாக மஞ்சத்தூள் சேர்த்துக்கலாம். நம்ம இதுக்கு வந்து குக்கர் மூடி போட்டு ஒரு 2 விசில் விட்டு எடுத்துக்கலாம். இப்போ நம்ம வந்து 2 விசில் விட்டு எடுத்துக்கிட்டோம். இதை வந்து நம்ம வேற ஒரு பாத்திரத்துக்கு எடுத்து போட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து எண்ணெய் சேர்த்துக்கிட்டோம், கொஞ்சமாக கடுகு சேர்த்துக்கலாம், கொஞ்சம் கடலைப்பருப்பு சேர்த்துட்டோம், கொஞ்சம் கறிவேப்பிலை சேர்த்துக்கலாம், 2 காஞ்ச மிளகாய் சேர்த்துட்டோம், 2 பச்சை மிளகாய் சேர்த்துக்கலாம், கொஞ்சம் மல்லி இலை சேர்த்துக்கலாம். அந்த கிழங்குக்கு வந்து உப்பு சேர்த்துட்டா நம்ம வேவிச்சிருக்கோம். இந்த கிழங்கு வந்து நம்ம இதில் சேர்த்துக்குவோம். மரவள்ளி கிழங்கு இப்படி வந்து செஞ்சோம்னா நல்லா டேஸ்ட்டாக இருக்கும். மழை காலம் நல்லா மொறுமொறுன்னு ஒரு போண்டா போட்டோமா நல்லாயிருக்கும். மழைக்கு ஒரு 5 நிமிஷம் போல் நம்ம நல்லா வதக்கி விட்டுக்கலாம். இப்போ நம்ம வந்து கொஞ்சம் வாசத்துக்காக வந்து கறி மசாலா 1 ஸ்பூன் சேர்த்துக்கலாம். நமக்கு காரம் வந்து வரமிளகா, காஞ்ச மிளகாயும் பச்சை மிளகாய் சேர்த்துட்டோம். இப்போ போதும், இது பெரட்டி எடுத்துகிட்டு நம்ம ஆற வச்சிடலாம். இப்போ வந்து நம்ம தாளித்து எடுத்துக்கிட்டோம். மிளகா கொஞ்சம் பெருசாக தான் நம்ம போட்டிருக்கோம். ஏன்னா நம்ம வந்து குழந்தைக்கு சாப்பிடும் போது சின்ன மிளகாய் இருந்தால் அவங்களால எடுத்து சாப்பிட முடியாது. அதனால் கொஞ்சம் பெருந்துண்டா நான் மிளகா போட்டிருக்கேன். இது வந்து ரொம்ப காரம் இல்லாமல் நான் செய்யலாம்னு கொஞ்சமாக தான் காரம் சேர்த்துருக்கேன். இப்போ வந்து நல்லா நம்ம மசிச்சுக்கிட்டோம் கிழங்க. இப்போ இந்த மாதிரி சின்ன உருண்டைகளாக நம்ம லட்டு மாதிரி உருட்டி வச்சுக்கலாம். இந்த பதத்தில் உருட்டி வச்சுக்கலாம். இருக்கிற ஒன்று உருட்டிட்டோம், இதே மாதிரி இருக்கிறதெல்லாம் நம்ம உருட்டிக்கலாம். இருக்கிற கிழங்கெல்லாம் வந்து உருண்டை பண்ணி வச்சுட்டோம். இது ஒரு ஓரமாக இருக்கட்டும். இப்போ மாவு வந்து நினச்சி போட ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அரிசி மாவு வந்து நம்ம இட்லி மாவு எடுத்துருக்குறோம், 1 கப் எடுத்துருக்குறோம். இது கூட வந்து நம்ம கடையில் இருக்கிற பச்சரிசி மாவு வந்து ஒரு 2 ஸ்பூன் அளவு நம்ம சேர்த்துக்கலாம். நம்ம இட்லி மாவு வந்து 1 கப் எடுத்துட்டோம். அது கூட வந்து அரிசி மாவு, பச்சரிசி மாவு கடையில் வாங்கினது ஒரு 2 ஸ்பூன் சேர்த்துக்கிட்டோம். அது எதுக்கான நம்ம கொஞ்சம் தண்ணி போல் இருக்கும் நம்ம இட்லி மாவு ஃப்ரிட்ஜில் வச்சுருக்கறனால. இப்போ இதை வந்து சேர்த்துக்கிட்டோம்னா நம்ம கரெக்டான ஒரு திக்ஸின்னு வந்துடும். நமக்கு கரெக்டான பதத்துக்கு வர்றதுக்காக நம்ம சேர்த்துக்கிட்டோம். இதுக்கு வந்து கொஞ்சம் உப்பு சேர்த்துக்கலாம், தேவைக்கு உப்பு சேர்த்துக்குவோம். இப்போ இதை வந்து நல்லா நம்ம வந்து கரைச்சி எடுத்துக்கலாம். காஞ்சிக்கிச்சு, நம்ம போண்டா வந்து நினச்சி போட்டுடலாம். இது வந்து குழந்தைக்கு ஸ்கூலுக்கு போயிட்டு வர மாதிரி இந்த மாதிரி செஞ்சு வச்சோம்னா சாப்பிடுவாங்க. இது கிழங்கு சாப்பிடாதீங்க, இந்த மாதிரி சாப்பிட்லாம். கிழங்கு சேர்த்துக்கிற மாதிரி இருக்கும். இந்த கிழங்கு மரவள்ளி கிழங்கு வந்து உடம்புக்கு ரொம்ப நல்லது. இப்போ நம்ம 3 நிலக்கு போட்டிருக்கோம். இது ஒரு சைடு வந்தாலும் திருப்பி விட்டுக்கலாம். ஒரு பக்கம் நம்ம எந்திரிச்சு இன்னொரு பக்கம் நம்ம திருப்பி விட்டுருக்குறோம். ஒரு 2 நிமிஷம் வேகட்டும். இப்போ நமக்கு 2 பக்கம் வெந்துருச்சு. எடுத்துகிட்டு இருக்கிற உருண்டையெல்லாம் இதே மாதிரி போட்டு எடுத்துடலாம். நம்ம வந்து இப்போ இருக்கிற உருண்டையெல்லாம் போட்டு எடுத்துட்டோம். நமக்கு வந்து 1/4 கிலோ கிழங்கு எடுத்ததுக்கே நமக்கு ஒரு 16 போண்டா வந்திருக்கு. நம்ம இன்னும் கொஞ்சம் குட்டியாக போட்டோம்னா ஒரு 20 போண்டா வரும். நம்ம போத டீ டைமுக்கு இந்த மாதிரி செஞ்சுக்கலாம். நல்லா சூப்பராக இருக்கும். நல்லா மொறுமொறுன்னு சாப்பிட்டா நல்லா இருக்குது. நீங்களும் ஒரு முறை ட்ரை பண்ணி பாருங்கள். எங்களோட வீடியோ பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள். எல்லாருக்கும் அஸ்ஸலாமு அலைக்கும்.